ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று நீ ஆசைப்படும் நபரிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. நீ அந்த நபரிடமிருந்து அந்த செய்திக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் நீண்ட நாட்களாக. ஆனால் வந்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமே உனக்கு கிடைத்தது. ஆனால் இன்று ஏமாற மாட்டாய் தங்கமே. எப்பொழுதும் என்னிடம் வேண்டிக் கொண்டே இருப்பாய் அல்லவா? அந்த நல்ல செய்தியை எனக்கு தாருங்கள் அப்பா, இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி வையுங்கள் அப்பா, எத்தனை நாட்களாக நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று கேட்டாய் அல்லவா? அந்த செய்தி இன்று வரப்போகின்றது. உனக்காகத்தான் தங்கமே. நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அவ்வப்பொழுது சில கஷ்டங்கள் வந்து உன் மனதை தடுமாற செய்கின்றது. வாழ்க்கையே கஷ்டம் என்பது போல் உன்னை நினைக்க வைத்து விடுகின்றது. உன்னுடைய மனம் முழுவதையும் அறிந்தவன் நான். என்னை அன்றி உன்னை பாதுகாக்க இங்கு யாராலும் முடியாது என்ற கர்வத்தில்தான் நான் உள்ளேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரையும் நான் அறிவேன். ஊருக்கு உன் துன்பம் தெரியாது. உன் மனதிற்குள் இருக்கும் துன்பத்தை நான் மட்டும் அறிவேன். உன் உள்ளம் எனக்கு நன்றாக தெரியும். என்னை என்று யார் அறிவார் தங்கமே? இவ்வுலகில் உன்னால் தேற்றிட முடியும் என்ற வார்த்தை இன்றி வேறு எதனால் முடியும்? நானும் என் வேலும் உனக்கென இருக்கும் பொழுது நீ எதற்காக பயம் கொள்கின்றாய்? நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை நீ இழக்காதே. உன்னுடைய மனம் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகின்றேன். ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகின்றார்கள்? உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தும். முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை. அந்த சக்தியை நான் தருகின்றேன். நீ முழு கவனத்தையும் உன் வாழ்க்கை மீது செலுத்து. நீ நேசிக்கும் நபர் நிச்சயமாக உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். நீ அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவர் மீது சண்டையிட்டால் வாழ்க்கையே வீணானது போல் யோசிக்கின்றாய். அன்பாக பேசும் பொழுது வாழ்க்கையே அவர்தான் என்று யோசிக்கின்றாய். உன்னுடைய மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. அவரிடமிருந்து ஒரு செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த நல்ல செய்தி இன்று வந்தடையும். உன்னை வந்தடையும். இது உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான செய்தி என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட செய்தி. அதை வரவேற்க தயாராக சந்தோஷமாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.